அதிமுக பாஜக கூட்டணி அறிவிக்கப்பட்டதிலிருந்தே சர்ச்சைகளுக்கு குறைவில்லை. ஏப்ரல் 11ஆம் தேதியன்று கூட்டணிக்காக கைகுலுக்கிய சமயத்திலேயே தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமையும் என கூறி திரியை கொளுத்தி போட்டார் அமித்ஷா. அப்போது உண்டான புகைச்சல் இன்னும் ஓயவே இல்லை. கள்ளக்குறிச்சியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் தனது உள்ள கிடக்கை மொத்தமாக போட்டு உடைத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. எங்களை யாராலும் கபலீகரம் செய்ய முடியாது, அதிக இடங்களில் வென்ற அதிமுக தனி பெரும்பான்மையாக ஆட்சியை பிடிக்கும் என பாஜகவுக்கு நேரடியாக மெசேஜ் சொல்லியிருக்கிறார். ஆட்சியில் பங்கு கொள்வது பல மாநிலங்களிலும் பாஜக முன்னெடுக்கும் யுக்தியே. ஆட்சியில் தங்களின் பிடி வலுவாக இருப்பதற்கும் அந்த மாநிலத்தில் தங்களுடைய வளர்ச்சியை மேலும் உறுதி செய்வதற்கு கூட்டணி ஆட்சியே வழி என்பது பாஜகவின் எண்ணம். ஆனால் தமிழகத்தில் இதுவரை கூட்டணி ஆட்சி என்கிற கதையாடலே பெரிதாக பேசப்பட்டதில்லை. 2006 முதல் 11 ஆட்சி காலத்தில் சட்டமன்றத்தில் திமுகவுக்கு தனி மெஜாரிட்டி கிடையாது. கூட்டணி கட்சிகள் வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்துதான் கருணாநிதி அந்த ஆட்சி காலத்தை நிறைவு செய்தார். மைனாரிட்டி திமுக என ஜெயலலிதா அந்த ஆட்சியின் மீது கடும் விமர்சனங்களை கூட முன்வைத்திருக்கிறார். அதே மாதிரி அதிமுகவும் தங்களின் தேர்தல் வரலாற்றில் கூட்டணியாக ஆட்சி அமைத்ததே இல்லை. 2011இல் அதிமுகவோடு விஜயகாந்தின் தேமுதிக கூட்டணி அமைத்தது. திரை நட்சத்திரமாக 2006 சட்டமன்ற தேர்தல் மற்றும் 2009 நாடாளுமன்ற தேர்தலில் கணிசமான வாக்கு வங்கியை நிரூபித்து காட்டிவிட்டு அதிமுக கூட்டணிக்கு வந்திருந்தார் விஜயகாந்த். அப்போதும் அவர் எதிர்க்கட்சி தலைவராகத்தான் ஆக முடிந்தது. ஆட்சி அதிகாரத்தில் பங்கை பெற முடியவில்லை. கடந்த ஆண்டு தமிழக வெற்றிக் கழகம் என்ற பெயரில் புதிதாக கட்சி தொடங்கிய நடிகர் விஜய் தன்னுடைய முதல் மாநாட்டிலேயே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என பேசியிருந்தார். அதற்கு முன்பாகவே விசிக தலைவர் திருமாவளவன் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறுவதை பற்றி பேசி அது திமுக கூட்டணிக்குள் சர்ச்சையை கிளப்பியிருந்தது. திருமாவளவன் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என குரலை உயர்த்தினாரே தவிர கூட்டணிக்குள் அதை ஒரு டிமாண்டாக இன்னும் எடுத்து வரவில்லை. காங்கிரஸ் தரப்பிலிருந்தும் அவ்வப்போது கூட்டணி ஆட்சி என்கிற குரல் எழுந்து அப்படியே அமைதியாகி விடுகிறது. ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணியில்தான் பாஜக கூட்டணி ஆட்சி என்பதை ஒரு அதிகாரத்துடனும் ஆதிக்கத்துடனும் முன்வைக்கிறது. அமித்ஷாவே மீண்டும் மீண்டும் அதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். ஏப்ரல் 11ஆம் தேதி கூட்டணியை அறிவிக்கும் பத்திரிகையாளர் சந்திப்பிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று எடப்பாடியை மேடையில் வைத்துக் கொண்டே பேசினார். அப்போதே அமித்ஷாவின் பேச்சு சர்ச்சையானது. உடனே தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சிக்கு இடமே இல்லை என தம்பி துரையை வைத்து பதில் கூறினார் எடப்பாடி. ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் அமித்ஷா கூறியதை நீங்கள் தவறாக புரிந்து கொண்டு விட்டீர்கள், தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் என்றுதான் கூறினார் என கமா போட்டு பேசி அமித்ஷாவின் பேச்சுக்கு புதிய உரை விளக்கம் கொடுத்தார் எடப்பாடி பழனிசாமி. இடையில் பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை புகுந்து தமிழகத்தில் அமையப்போவதை நான் கூட்டணி ஆட்சி என்று சொல்ல மாட்டேன், பாஜகவின் ஆட்சி என்றே சொல்லுவேன் என மொத்தமாக அத்தனை பர்னிச்சரையும் உடைத்து காலி செய்தார். இந்த கலைவரத்தில் தற்போதைய பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மட்டும் கொஞ்சம் நிதானமாகவே பேசினார். தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில்தான் ஆட்சி அமையும் என உறுதியாக கூறினார். பாஜகவின் 2ஆம் கட்ட தலைவர்கள், செய்தி தொடர்பாளர்கள் சிலரும் அமித்ஷா பேசியது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது என்றே மெயின்டைன் செய்து வந்தனர். ஆனால் சில நாட்களுக்கு முன்பு அமித்ஷா தமிழகத்தை சேர்ந்த 2 நாளிதழ்களுக்கு பேட்டியளித்திருந்தார். அதில் கூட்டணி ஆட்சிதான் அதில் பாஜக அங்கம் வகிக்கும் என நெற்றி பொட்டில் அடித்தார் போல கூறியிருந்தார். கூட்டணி ஆட்சி பற்றிய சர்ச்சை ஓடிக்கொண்டிருக்கிறது. அதிமுகவினர் கூட்டணி ஆட்சி என்பதை ரசிக்கவில்லை என்பதெல்லாம் முழுமையாக தெரிந்த பிறகுதான் அமித்ஷா அந்த பேட்டியை கொடுத்திருக்கிறார். எனில் பாஜகவின் அகில இந்திய தலைமையும் அமித்ஷாவும் கூட்டணி ஆட்சிதான் என்பதில் உறுதியாக இருப்பதை உணர முடிகிறது. அமித்ஷாவின் பேட்டிக்கு பிறகு அதிமுகவிடமிருந்து வலுவான ரியாக்ஷன் எதுவும் வரவில்லை. இந்நிலையில்தான் கள்ளக்குறிச்சியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் இது சம்பந்தமாக பேசியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. எங்களை யாராலும் கபலீகரம் செய்ய முடியாது, அதிக இடங்களில் வென்று தனி பெரும்பான்மையோடு அதிமுக ஆட்சி அமைக்கும் என பேசியிருக்கிறார். அமித்ஷாவின் பேட்டிக்கு மைக்கின் வழி எடப்பாடி பழனிசாமி கொடுத்திருக்கும் பதிலாகத்தான் இந்த பேச்சு பார்க்கப்படுகிறது. இது தொடர்பாக நமது அம்மா இதழின் ஆசிரியர் கல்யாண சுந்தரம் பேசும்போது கூட்டணி ஆட்சி கிடையாது என்பதை பொதுச் செயலாளர் தெளிவாக கூறிவிட்டார். அதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என்று தொடங்கிய கல்யாண சுந்தரம் தமிழகத்தில் அதிமுக கூட்டணி பெருவாரியான இடங்களில் வெல்லும், அதிமுக தலைமையில் ஆட்சி அமையும், இதை பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனும் உறுதியாக கூறிவிட்டார். அப்படியே பாஜகவுக்கு கூட்டணி ஆட்சியின் மீது விருப்பம் இருந்தால் தேர்தல் உடன்படிக்கையின் போது அவர்கள் அதை வெளிக்காட்டட்டும், நாங்கள் பேசி தீர்த்துக் கொள்கிறோம். திமுக கூட்டணி வலுவாக இல்லை, கம்யூனிஸ்டுகள் ஆட்சிக்கு எதிராக போராடுகிறார்கள், மதிமுக அதிக இடங்களை கேட்கிறது, டீபன்னுக்காக வேலை செய்ய மாட்டோம் என திருமா பேசுகிறார். அவர்களின் கூட்டணி வலுவாக இல்லை, அதை மறைக்க அதிமுக கூட்டணியை பற்றி திமுக எதையாவது கிளப்பி விட்டுக் கொண்டிருக்கிறது என முடித்தார். எடப்பாடி பேசியதை நீங்கள் முழுமையாக கவனிக்க வேண்டும். பாஜக அதிமுக கூட்டணி வெல்லும் என்று அவர் பேசுகிறார். ஆக கூட்டணியில் எந்த குழப்பமும் இல்லை,
கூட்டணி ஆட்சியை பற்றிய சர்ச்சையெல்லாம் இப்போது தேவையில்லை என கூறுகிறார் பாஜக மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன். உடன்படிக்கையின் போது பார்க்கலாம் என்கிறது அதிமுக தரப்பு. இப்போதுக்கு இந்த சர்ச்சை தேவையில்லை என்கிறது பாஜக தரப்பு. இந்த விவகாரத்தில் வெள்ளை கொடி காட்டப்போவது யார் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.